ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் சாந்தி அம்மா பேசுகிறேங்க. இன்றைக்கு வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, தலைமுடி வளர்கிறதுக்கு என்னென்ன ஒரு கீரை வகையாக எல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோங்க. அதாவது வாரமும் 2-3 கீரை சாப்பிடுங்க. அது நல்ல அயன் சத்து. அதாவது தலைக்கு மேலே நீங்கள் எதை போட்டு குளித்தாலும் அது ஒன்றும் கூட பிரயோஜனமும் கிடையாது, பயனும் கிடையாதுங்க. சில பேர் வெங்காயத்தை நசுக்கி கருவேப்பிலையை நசுக்கி அரைச்சி சாறு புழிஞ்சு தலையில் அப்ளை பண்ணி 1 ஹவர் கழித்து குளிப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் அந்த கருவேப்பிலையை எப்படி நீங்கள் உள்ளுக்கு பயன்படுத்தலாம், நல்லா ஒரு 1/2 லிட்ரு மோரில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா போட்டு அரைச்சி சாறை வடிகட்டி மோரில் உப்பு போட்டு கலக்கி கடகடன்னு வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா அப்படியே அயன் சத்துங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, முளைக்கீரை, புளிச்சக்கீரை, அதாவது பச்சை ஐட்டம் எல்லாமே காயும் சரி கீரையும் சரி அதெல்லாம் நிறைய உடம்புக்கு உள்ளே நீங்கள் என்ன சத்து கொடுக்குறீங்களோ அதுதாங்க முடி கொட்டாமலும் நல்ல வளர்ச்சியாகவும் கருகருன்னும் இருக்குங்க. நீங்கள் மேலே தடவிக்கிட்டு குளித்தாலாம் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாதுங்க. மேலே எந்த ஒரு வாரம் சில பேர் வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த தழையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கையாந்தரை, அப்புறம் செம்பருத்தி தழை, வேறு நெல்லி தழை, என்னென்னவோ தழையெல்லாம் மூலிகை தழையாக வச்சு அரைச்சி குளிப்பாங்க. அது சளி தான் பிடிக்குமே தவிர மண்டைக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கீரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கலப்பு கீரையாக போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சி சாப்பிட்டிங்கனாலோ, கருவேப்பிலை மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டாலோ, கருவேப்பிலையை வாரத்தில் 3 நாளைக்கு நல்லா ஒரு பிடிக்கிற கருவேப்பிலையை உருவி அரைச்சி சாறு வடிகட்டி மோரில் குடிக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டுங்க. முடி நல்லா வளரும். அதே போல் மிளகு குழம்புல நல்லா ஒரு 10 இனுக்கு தழையை உருவி வறுக்கிற, நான் வீடியோவே போட்டிருக்கேன் உங்களுக்கு, குழம்பு மிளகு குழம்பு. அதோடு நீங்கள் இந்த ஒரு கைப்பிடி தழையும் வச்சு கருவேப்பிலை தழையை வச்சு அரைச்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல உடம்புக்கு இரும்பு சத்து, நல்ல முடிக்கு வளரும், முடி நல்லா வளருங்க, ஷைனிங்காகவும் இருக்கும். அதே போல் நீங்கள் மண்டையில் எதை தேய்ச்சி முன்னாலும் சுத்தமாக 10% கூட பயன் கிடையாது. ஆனால் குளிர்ச்சி உண்டு. அதில் முடி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அதை உள்ளுக்கு செலுத்தினா தான் உடம்புல ரத்த விருத்தியாகி ரத்த நாளங்கள், முடி நாளங்கள்லாம் நல்லா சுரந்து நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை சேர்த்துறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அதே போல் இந்த செம்பருத்தி பூவை நல்லா ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்திலாம் சாப்பிடக்கூடாது. ஒத்த செம்பருத்தியை சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறாங்க. அதே போல் முடிக்கும் நல்லது. கீரைகள்லாம் நல்லது. அது பச்சை கறிகாய், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதே போல் வெய்ய நாளில் நிறைய கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாதுங்க. அதே போல் எண்ணெயெல்லாம் மாற்றி தடவக்கூடாதுங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ ஒரே எண்ணெய் கோகனட் ஆயிலா இல்லை அதில் ஏதாவது பிராண்டட் உள்ளதா எதை தேய்க்கிறீங்களோ அதை தொடர்ந்து அதையே தடவிட்டு வந்தீங்கன்னா தான் முடி நல்லா வளரும். வாரத்தில் ஒரு நாளைக்கு எண்ணெயை வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு நடை எண்ணெயை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு தலைக்கு குளிக்கலாம். அதுவும் சளி பிடிக்காதவங்க தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாங்க. சளி பிடிக்கிறவங்களாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டால் ஆகவே ஆகாது. அதனால் உடம்பு எப்படி உங்கள் ஹீட்டு தட்பவெப்ப நிலை தகுந்த மாதிரி உங்கள் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குளியல் பண்ணுங்கள். வாரம் ஒருக்கா எண்ணெய் குளியல் பண்ணுறதும் நல்லது. இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. உடம்பை எந்த நேரமும் கூலிங்காக வச்சுக்கோங்க. ஹீட்டானால் முடி நிறைய கொட்டும். அதே போல் நிறைய கவலை போட்டிங்கன்னாலும் முடி கொட்டும். கவலை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கவலைகள்லாம். அதை தூக்கி தூர போட்டுட்டு கையை தட்டிட்டு நம்ம இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்தோம்னா முடி கொட்டாதுங்க. கவலை ஒரு மிகச்சிறந்த வியாதி. அதை ஒதுக்குனிங்கன்னா எல்லாமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் நல்லா வளருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.